டிஎம்கே பத்தி ரஜினிகாந்த் பேசியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப சீனியர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, வழிவிட மாட்டேங்கிறாங்க. துரைமுருகன் ரொம்ப காரசாரமா பேசியிருக்காரு, அவகாசமும் போயிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, ஸ்டாலின் ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்காரு. ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்காரு. துரைமுருகனை என்ன பண்ணிட்டாருன்னா ரஜினிகாந்தை மட்டம் தட்டிட்டார். அவர் என்ன பேசுறான்னு தெரியும். அதனால இது முழுக்க முழுக்க ஸ்டாலினால் முன்மொழியப்பட்டு யாரு ரஜினி பேசி அதன் மூலம் உதயநிதி வழிமொழிந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்த வச்ச பரட்டன்ற மாதிரி டிவியில கூட பார்த்தேன். பத்த வச்ச பரட்டை அட்மிட் பண்ணிட்டாரு. பத்த வச்ச பரட்டன்ற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்த வச்சிட்டாரு இன்னைக்கு. அதனால அது நீர் பூத்த நெருப்பா அப்படியே புகஞ்சிட்டு இருக்கு. அதனால என்னைக்கு அது ஆக்சுவலா அது எரிமலை போல வெடிக்கின்றது தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர் ஊருக்கு போறாரு இன்னைக்கு. அதனால ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் பகிர்ச்சிக்க கூடாது, யாரையும் பகிர்ச்சிக்க கூடாது. இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல அதிமுகவுக்கு 4வது கூட கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. யாரு வரக்கூடிய தேர்தல்ல இவர் தனியா நின்னாரா? இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனியா நின்னாரா? எத்தனை கட்சி, டிஎம்கே, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், டிஎம்கே, அதுக்கப்புறம் வேந்தர் கட்சி, அதுக்கப்புறம் ஜான் பாண்டியன் கட்சி, அதுக்கப்புறம் பல கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னைக்கு நான் ஓட்டு வாங்கிட்டேன். நீ தனியா நின்று பாரு, உங்க செல்வாக்கு தெரியும். பூத்துலயே ஆள் கிடையாது. ஒரு எம்எல்ஏ சீட் வாங்க முடியுமா? சேலஞ்ச் பண்ணி சொல்ற வாங்க முடியாது. நோட்டாவோட தான் நீங்க போட்டி போடுவீங்க. கடைசி காலத்து சொல்றேன், வர 2026 பிஜேபி பொறுத்தவரை நோட்டாவோட போட்டி போடுகின்ற அந்த நிலை தான் இன்னைக்கு. அதனால கண்டிப்பா அது நடக்கும். விஜய்க்கு ஆர்எஸ் பாரதி பதில் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் அரசியல். அதாவது ஒரு ஆர்எஸ் பாரதியை பொறுத்தவரை இப்போது தலைவருடைய அருமை பெருமையை இன்னைக்கு உணர்ந்தாரு. அது வரல மகிழ்ச்சி. அதனால புரட்சி தலைவர் தான். அவரை பொறுத்தவரை ஒரு சகாப்தம். எனவே அந்த சகாப்தம் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் உள்ள வரை அது அந்த சகாப்தத்தினுடைய புகழ் என்றைக்கு நிலைத்திருக்கும். எனவே அவரோடு யாருமே ஒப்பிட முடியாத ஒரு மாபெரும் தலைவர் சொன்னா நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதனால அவர் அருமை பெருமையை ஆர்எஸ் பாரதி ஒத்துக்கிறதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.